Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 27/8/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்லேயோ ஆர் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் ஒன்லேயோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத எம்சிசி ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும். இப்போது காலேஜ் வைஸாக ஒவ்வொரு காலேஜினுடைய நோட்டீஸ் போர்ட்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போது அட் ப்ரெசண்ட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ண அந்த தகவலினுடைய அடிப்படையில் வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் அதாவது இன்னும் 1 or 2 டேஸில் நம்ம எல்லா கேண்டிடேட்ஸுக்கிட்டையும் நம்ம கேட்டிருக்கிறோம் காலேஜ் வைஸாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்ட் ஃபார் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 கவுன்சிலிங். இப்போது அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த காலேஜினுடைய நோட்டீஸ் போர்டில் பேஸ்ட் பண்ணுனது இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 23-24 அட்மிஷனில் கேண்டிடேட்டுக்கு என்னவெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர். இப்போ நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாலேயோ ஆர் ஸ்டேட் கோட்டாவில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீட் கால் லெட்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹால் டிக்கெட்டு. அட்மிட் கார்டும் அதே தான். அடுத்தது நீட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு. நீங்கள் 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இஃப் அப்ளிகபிள். அடுத்தது 12th மார்க் ஷீட்டு, லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு காப்பி, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்த கேண்டிடேட்டாக இருந்தால், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட் போர்டில் படித்த கேண்டிடேட்டுக்கு. அடுத்தது கான்டாக்ட் அண்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடீடு. போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது 6th ஸ்டாண்டர்டிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தீங்க ஆர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஸ்கூலில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேயே உங்களுடைய டிசிலேயே கான்டாக்ட் அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை காமிச்சாலே போதுமானது. அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 10 நம்பர்ஸ். இது எல்லாமே இப்போ நம்ம இது வரைக்கும் 15 ஐட்டம் சொல்லியிருக்கிறோம். இந்த 15 ஐட்டம் ஒரிஜினல் ப்ளஸ் ஆல் ஒரிஜினல்ஸ் வித் 3 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸ். ஓகேங்களா? அப்போது மேலே குறிப்பிட்ட 15 அசல் சான்றிதழ்களுடன் 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஸ்கேன்டு காப்பி இன் பென் டிரைவ். ஓகேங்களா? இது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயர் அட்மிஷனில் போய் கலந்துக்கிட்டு இப்போது ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட் ஷேர் பண்ண தகவல். தேவைப்படுறவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீட் யூஜி 2024 நீங்கள் அலாட் ஆகி அட்மிஷனுக்கு போகும்போதும் அல்லது ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் எல்லா டாக்குமெண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே 3 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஆல் த ஒரிஜினல்ஸ் ஸ்கேன்டு காப்பி இன் பென் டிரைவ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
அட்மிஷன் டைமில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இன்னமும் 2 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் 1+3 + பென் டிரைவ் ஓகேங்களா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அட்மிஷன் டைமில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அட்வான்ஸாகவே நம்ம சொல்லிட்டோம். தேவைப்படுறவங்க இந்த காலேஜ் அலாட் ஆகிறவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிக்குங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் இதே மாதிரி காலேஜ் வைஸாக மற்ற காலேஜஸில் எல்லா பக்கமும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்திட்டையுமே நம்ம கன்வே பண்ணியிருக்கிறோம். அவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ண காலேஜ் வைஸாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.